கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். போன வாரம் சர்வீஸ் நடத்தினோம். அதான் நான் சொல்கிறேன், சர்வீஸ் நடத்துறது ஒன்றும் பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. சர்வீஸ் நடத்தலாம், எப்போனாலும் நடத்தலாம். சர்வீஸ் என்ஜாய் பண்ணோம். ஆனால் வெறும் சர்வீஸ் தான் சபை அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட். சபை என்பது அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கோம், அவரோடு சேர்ந்து இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைப்பில் வாழணும் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ போன வாரம் பேசும்பொழுது திரை பற்றி பேசினேன். எபிரேயர் 9:8 அதனால் முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ எதை பற்றி இந்த சொல்லுது? ஒரு என்ன இருக்கான், ஆசரிப்பு கூடாரம் அப்படி இருந்தது. இது வெளிப்பிரகாரம். அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், இது வெளிப்பிரகாரம். அப்புறம் இங்கே என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே என்ன இருந்தது? ஒரு திரைச்சீலை இருந்தது, வேல். ஸோ இதை முதலாம் கூடாரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் எபிரேயருக்கு எழுதினார். இந்த முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் மகா பரிசுத்திற்கு போகிறதான வழி என்ன செய்யலை, இருக்குது, ஆனால் வெளிப்படலை. ஏன்னா உள்ள ஒரு திரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் சிஸ்டமே எடுத்துக்கிறாரு. நல்லா கவனிங்க, இதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவின் பிரசன்னம், இயேசு போயிருக்கார்ல, ஸோ அந்த பிதாவின் பிரசன்னத்திற்கானதான வழி உண்டாயும் எப்படி அது இன்னும் வெளியரங்கமாக்கப்படவில்லை. ஏன்? இந்த என்டையர் சிஸ்டம் இன்னும் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறார். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச விரும்புகிறேன். இங்கே பாருங்களேன், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குன்னா 7 குத்து விளக்கு இருக்கும். அப்புறம் சமூகத்து அப்பங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து டெய்லி இந்த தினந்தோறும் நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னது? இதில் எண்ணெயை ஊற்றுறது, இது திரியை சரி பண்ணுறது, அப்புறம் இந்த சமூகத்து அப்பங்கள் சாப்பிட்றது, அப்படியே டிங் டிங் டிங்னு அது பேர் என்னது, இன்சென்ஸ், தூபம் காட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் நடக்கும் இங்கே. இது டெய்லி நடக்கும். ஸோ இங்கே இருக்கிற வெளிச்சம் அது யாருடைய வெளிச்சம்? மனுஷனால் உண்டாகிற வெளிச்சம். இந்த தெரிய இவன் தான் சரி பண்ணுறான், இவன் தான் எண்ணெய் ஊற்றுறான், இவன் தான் மெயின்டைன் பண்ணுறான். இங்கே இருக்கிற வெளிச்சம் மனுஷன் உண்டாக்கி மனுஷன் மெயின்டைன் பண்ணுற வெளிச்சம். ஆனால் இந்த திரைச்சிலைக்கு தாண்டி அவன் வரும் பொழுது, இங்கே டெய்லி வருவான், இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுல இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. அது என்ன வெளிச்சம்னா, தேவனின் வெளிச்சம், மகிமையின் வெளிச்சம், பிரசன்னத்தின் வெளிச்சம், the blue flame of God, தேவனுடைய மகிமை அங்கே இருக்கிறதுனாலே உண்டாகும் வெளிச்சம். அது எந்த மனுஷனும் உண்டாக்குறதுனால இல்லை, டெய்லி எண்ணெய் ஊத்துறதுனால இல்லை, திரிய திருகிறதுனால இல்லை. அந்த வெளிச்சம் அது தேவனுடைய பிரசன்னத்தினாலே இருக்கிற வெளிச்சம். அந்த மகிமையின் வெளிச்சத்தில் என்ன இருந்தது? ஆசரிப்பு பெட்டி இருந்தது. அந்த ஆசரிப்பு பெட்டிக்குள்ள நல்லா கவனிங்க, ஆசரிப்பு பெட்டி இருந்தது. இது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? 10 கட்டளைகள்,
ஆரோனின் துளிர்த்த கோல், அப்புறம் மன்னா. இது 3 டப்பாக்குள்ள இருந்தது. டப்பாக்கு மேலே இருந்து என்ன இருந்தது? 2 கேருபீன்கள். 2 கேருபீன்கள். டப்பாவோட மூடி என்னது? கிருபாசனம். கிருபாசனத்துக்கு மேலே என்ன இருந்தது? ரத்தம். ஸோ யாத்திராகம்ல ஆண்டவர் சொல்றாரு, கிருபாசனத்திலே கேருபீன்களின் மத்தியிலே நான் அங்கே உன்னை சந்திப்பேன். ஸோ தேவன் சந்திக்கும் இடம் எந்த இடமா? கிருபாசனம், ஹிலஸ்திரியான், மெர்சி சீட். அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. சிலுவையில் மரிச்சார் பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கிற இடமா இயேசுவின் மரணம் நடந்தது. அங்கே தான் நம்ம பிளாக் ஹோலில் ரீச் பண்ணுறாரு. நான் நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன். லீகல் லென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, 10 கட்டளை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நம்முடைய ஒழுக்க பிரச்சனை, எதெல்லாம் நம்மளால் கீழ்ப்படிய முடியாது, அதுதான் 10 கட்டளை நம்மளை வெளிப்படுத்துது. அப்புறம் ஆரோனின் துளித்த கோல் எதை வெளிப்படுத்துதுன்னா, நம்ம வந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாய் முரண்டு பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய லீடர்ஷிப்புக்கு அகெயின்ஸ்டாக கோரா குரூப் பண்ணும்பொழுது தான் இந்த ஆரோனின் துளித்த கோல் இன்சிடென்ட் நடக்குது. அப்புறம் மன்னாவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஸோ தேவனுடைய பரிசுத்த ஸ்டாண்டர்டுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, தேவனுடைய அத்தாரிட்டிக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, தேவனுடைய ப்ரொவிஷன், ஆண்டவர் கொடுக்குற மன்னான்றது ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ரொவிஷனில் அதுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது. ஸோ இந்த 3 விதமான முறுமுறுப்புகளையும் டப்பாக்குள்ளே மூடி அதன் மேலே இரத்தத்தை பூசிடுவோம். பூசிட்டா தேவன் வந்து நம்முடைய மீறுதல்களையோ முறுமுறுப்பையோ பார்க்காமல் இரத்தத்தை பார்க்கிறதுனாலே நம்மை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பொதுவாக பிரசங்கம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த பீனல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லென்ஸ் சொன்னோம்ல. சட்டத்திட்ட அடிப்படையில் அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வியாக்கியானம் ஏன் தப்பு, ஏன் பீனல் சப்ஸ்டிடியூஷன் தப்பு, தண்டனைக்குரிய நீதியின் வழியாய் தேவன் ரத்தம் கேட்கிறார் மன்னிப்பதற்கு அப்படின்றது பைபிளில் இல்லாத ஒரு கான்செப்ட் அப்படின்றதெல்லாம் வந்து அஸ்திபாரங்கள்னு சொல்லி 10 மெசேஜ் பேசியிருக்கோம், ஒரு சீரீஸு. அதில் போய் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் போய் தேடுங்க, அதில் இருக்கும். அதில் வந்து ஏன் ரத்தம், யாருக்கு ரத்தம், எதற்கு சிலுவை மரணம் அப்படிலாம் நிறையா பேசியிருக்கோம். அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மகிமையின் வெளிச்சத்திலே, பிரசன்னத்திலே இது 3ம் பார்த்தீங்கன்னா ஜீவன் கொடுக்கிற காரியமாக இருக்கு, ஜீவனை அனுபவிக்கிற காரியமாக இருக்கு. பிரசன்னத்தில் பாருங்க, ஒரு செத்த ஆரோனுடைய கோல், மரத்திலிருந்து உடைச்ச கோல், அது அப்படியே காஞ்சி இதாகி கோல் தடியாக வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா பாருங்களேன் அது எப்படி இருக்கும்னு. அந்த கோல் போய் இந்த மகிமையின் பிரசன்னத்தில் வச்ச உடனே ஒரே நைட்டில் பூ பூத்து காய்த்து கனி தந்துருச்சான், ஒரே நைட்டில். அப்புறம் மண்ணா வந்து வெளியே வச்சிங்கன்னா ஒரே நாளில் புழுத்துரும், கெட்டு போயிடும். ஆனால் இந்த மகிமையின் பிரசன்னத்தில் அதே மண்ணா அப்படியே கும்முன்னு இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த திரைச்சீலை, இந்த திரை பாருங்க, இந்த திரைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. திரைக்கு இந்த பக்கம் மேன்மேட் ஆக்டிவிட்டி, மனுஷன் செய்யணும், மனுஷன் வெளிச்சம் உண்டாக்கணும், மனுஷன் வந்து தீய ரெடி பண்ணணும், மனுஷன் எண்ணெய் ஊற்றணும், மனுஷன் இதை பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் ஆரோனுடைய கோலா வச்சாலும் சரி, மண்ணாவை வச்சாலும் சரி, 10 கட்டளையை வச்சாலும் சரி, எல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக தான் இருக்குது. செத்த கோலாக தான் இருக்குது, மண்ணா புழுத்து போகுது, கட்டளை மரணத்தை கொண்டு வருது. திரைச்சீலைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரசன்னத்தில் அதே கட்டளைகள் ஜீவன் தரும் கட்டளையா இருக்கு. அதே கோல் வந்து உயிர்த்தெழுத வல்லமையை அனுபவிக்கிறது. அந்த மண்ணா வந்து அப்படியே கிச்சுன்னு ப்ரிசர்வ் ஆகுது. ஏன்னா பிரசன்னத்தில் மரணத்திற்கு வாய்ப்பில்லை. இங்கே வந்து மரணம் ஆப்ரேட் பண்ணுறதுனால காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம்.
திரைக்கு இந்த பக்கம். ஸோ காலத்தில் இருக்கும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கீங்க, வெளியவே உங்கள் டேபிள்லேயே ஒரு ஆரஞ்சோ வாழைப்பழமோ இருந்தால் என்ன ஆகுது, அப்படியே மஞ்சளாக இருக்கிற வாழைப்பழம் அப்படியே கருப்பாகி அப்படியே பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரி ஆயிடுது. கடைசியில் ஒன்றும் பண்ணல, யாரும் எதுவும் தொடலாம் இல்லை, ஜஸ்ட் டைம் ஆக்டிங் ஆன் இட். காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால டெத்து, டீகே, டிஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம பாடியும் அந்த மாதிரி தானே. பர்த்டே கொண்டாட 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 என்ன ஆகுது, பாடி வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் திரைச்சீலைக்கு இந்த பக்கம் பிரசன்னத்தில் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது எல்லாமே. இங்கே செத்து இருந்த கோல் இங்கே உள்ள வச்ச உடனே உயிர் தெளிந்து கனி தர ஆரம்பிக்கிறது. மரணத்தை கொண்டு வருகிற பிரமாணம் பிரசனத்திலே ஜீவனை கொண்டு வருகிறது. கெட்டு போகிற மண்ணா கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஸோ இந்த மகிமையை மோசே அனுபவித்தான். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வசனத்தை படிச்சுட்டு மோசைட்டு போவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இல்லை, நிறைய மேட்டர் இருக்கு. என்னன்னா, 2 பேருக்கு சண்டை வருதுன்னா அதை எப்படி செட்டில் பண்ணுவோமா? ஆணை மூலமா செட்டில் பண்ணுவோம். ஓத்துன்னு இங்கிலீஷில் வருது. ஆணைக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? ப்ராமிஸ்ன்றது வாக்கு தத்துவம். ஸோ ஆணைக்கு வாக்கு தத்துவம் என்ன வித்தியாசம்னா, வாக்கு தத்துவன்றது வாயில வாக்கு கொடுக்கறது. ஆணைன்றது ஒரு லீகல் பைண்டிங். சரிங்களா? நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வாக்கு தத்துவம். கையெழுத்து போடுறீங்க பாருங்க, அது ஆணை, அது லீகல் பைண்டிங். ஸோ லேண்டெலாம் ஏன் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா, ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு பயம். ஸோ இந்த லீகல் அப்படின்ற மாற்று ஏன் வருதுன்னா பயம், சந்தேகம் அதெல்லாம் இருக்கிறனால தான் இந்த லீகல் ஆஸ்பெக்டே வருது. மற்றபடி வார்த்தையே தான் முக்கியம். ஸோ தேவனுக்கு அவருடைய வாக்கு தத்தமே உடன்படிக்கையாக இருக்கிறது. அவர் ஆணையிடணும்னு அவசியம் இல்லை. ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, வெட்டு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லணும்னா அவருக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, எப்பா அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசிக்க கஷ்டப்பட்டதுனால அவன் லெவலில் இறங்கி, எல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாமை விசுவாச தகப்பனாய் மாற்றினது நம்முடைய தகப்பனே. அவன் ஒன்றும் பயங்கர ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை ஃபெய்த்தில். அவனும் கொஞ்சம் டண்டக்கா அப்படி தான் இருந்தான். அந்த டண்டக்கான்னு இருந்தவனை எப்படி ஸ்ட்ராங் ஆகினார்னா, டக்குன்னு இறங்கி அவன் லாங்குவேஜ், அவனுடைய பாஷையை பேசிட்டார். எப்பா போய் ஒரு காளையை கொண்டு வா, 2 வெட்டு அப்படின்னு ஒன்னே பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு இருந்த எல்லா சந்தேகமும் போயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த கலாச்சாரத்தில் அப்படி தான் 2 கூட்டத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தன் ஏதோ வாக்குத்தத்தம் சொல்கிறான், ரொம்ப நம்ப முடியாத ஒன்று அதை செய்வேன்னு சொல்கிறான்னா, அப்படின்னா வா உடன்படிக்கை பண்ணிக்குவோம். சரி உடன்படிக்கை பண்ணுவோம். என்ன, ஒரு காளையை கொண்டு வெட்டி 2 வச்சு நடுவில் நடந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா அது மாறாத உடன்படிக்கை அப்படின்னு அவனுக்கு அதுதான் அல்டிமேட்டாக அவனுடைய ஹார்ட்டை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர். ஆண்டவர் காட்டுறாரு அவனுக்கு, பார் வானத்தை பார், பூமியை பார், மண்ணை பார், நட்சத்திரத்தை பார்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அவனுக்கு செட் ஆகலை.
கடைசியில் ஆண்டவர் அவன் லாங்குவேஜை பேசினார் பாருங்க, காளையை வெட்டுப்பா அப்படின்ன உடனே அவன் இருதயம் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அந்த கன்வின்ஸ் பண்ண துடிக்கும் ஒரு பிதாவை நாம் சேவிக்கிறோம். ஒரு பெருசாக வாக்குத்தத்தை கொடுத்துட்டு நம்ம முடிஞ்சா நம்ப இல்லைனா போ அப்படின்னு இல்லாமல், ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த வாக்குத்தத்தை நம்மை நம்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இறங்கி நம்ம லாங்குவேஜில் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, the immutability of his oath. அவருடைய இது முக்கியமான வார்த்தை என்னன்னா 17வது வசனம், அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஸோ தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஆலோசனை அது மாறாத ஆலோசனையாக இருக்கிறது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஆலோசனை அது நிச்சயமான ஆலோசனையாக இருக்குது, அது மாறாத ஆலோசனையாக இருக்குது. அதை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். 18வது வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள். 2 மாறாத விசேஷங்கள்னா என்னது? இதுதான் வாக்குத்தத்தம், ஆணை. 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். மார்கோல பண்டர பல்தனே கிதிரெமெனே ஷுண்டுல பாரியாந்தனே ரீஃப்லா கர்பலா லாப்ரோ தோல்பெனே ஹெஷெலே கரபால் தனஹதனி யாந்தடெகிதே. எஸ், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அந்த பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். திரை இருக்கு, அந்த திரைக்குள்ள என்ன இருக்கு? பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த திரைக்குள்ள போகிற நம்பிக்கை நம்முடைய ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நம்பிக்கை ஆத்தும நங்கூரம். சொல்லுங்க, ஹோப் இஸ் தி ஆங்கர் ஆஃப் மை சோல். நம்பிக்கை ஆத்தும நங்கூரம். நம்பிக்கை இல்லைன்னா ஆத்மா அப்படியே அடிபட்டு அலசுப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டும் சூழ்நிலைனால அடிச்சு உடையிற மாதிரி ஆயிரும் கப்பல். ஆனால் நங்கூரம் நங்குன்னு பிடிச்சி வச்சிருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் நம்பிக்கையாம். அந்த நம்பிக்கை இன்னும் சாதாரண நம்பிக்கை இல்லை, திரைச்சீலைக்குள்ளாக சென்ற நம்பிக்கை. யாரு அந்த நம்பிக்கை? நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசிதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். முன்னோடி அப்படின்னாங்க, முன்னோடி அப்படின்னா யாரு? இயேசு முன்னோடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர் ரன்னர். ஃபோர் ரன்னர்னா என்னங்க? முன்னோடினவர் அப்படின்னா என்ன? அவருக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடினாதானே அவர் முன்னோடினவர். அவர் மாத்திரம்தான் ஓடுறாரு, அவர் மாத்திரம்தான் திரையை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் முன்னோடி கிடையாது. முன்னோடினா அவர் ஃபர்ஸ்ட் போயிருக்காருன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஏன் அவர் போனார்? அவர் ஹியூமனிட்டி, மனித குலத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டார். அவரே போய் இருக்கிறதுனால நமக்கும் திரைக்குள்ளாக போகிறதற்கான தைரியம் நமக்கு வருகிறது, நம்பிக்கை வருது, போலாம். ஏன்னா இத்தனை நாள் இந்த திரையை கிராஸ் பண்றதுக்கு எவனுக்கும் நம்பிக்கையும் கிடையாது, தைரியமும் கிடையாது. ஏன்னா மனுஷன் செய்யற கிரியையை நம்பிதான் போனானுங்க. ஆடு ரத்தம் இதை நம்பி போனானுங்க. ஆனா நமக்காகவே டே உன்னை லவ் பண்றேன்டான்னு சொல்லி ரத்தம் செஞ்சார்ல,
அந்த ரத்தத்தை நம்பி போகிறோம். நீங்களேன் நம்ம கொண்டு போகிற ரத்தத்தை இல்லை, மற்றெல்லாம் நம்ம அடித்து நம்ம கொண்டு போன ரத்தம். இது அவரே வந்து சிந்தின ரத்தம். சரிங்களா? அவர் சிந்தின ரத்தத்தை நம்பி நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் உண்டு. அந்த தைரியம் திரைக்குள்ளாக நம்மளை தைரியமாக கொண்டு வருது. ஏன்னா திரைக்குள்ளே வந்துட்டோம்னா பிரசன்னம் இருக்கு, முகமுகமாய் தரிசிக்கிற தரிசனம் இருக்கு, மகிமை இருக்கு. அந்த மகிமையின் பிரசனத்திலே ஜீவன் இருக்கு. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம், நம்பிக்கை, இதெல்லாம் எதனால வருதான்? அவருடைய மாம்சம் என்னும் திரையின் மூலமாக நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. தொங்கிட்டு இருக்கும் போது அவருடைய மாம்சம் பிற்கப்படுகிறது. ஈட்டினால் சதக்குன்னு கொத்துறான். குத்தி அங்கே திறந்து அவருடைய இருதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பீச்சிட்டு வெளியே வந்த பொழுது, அதே நேரம் இங்கே என்ன நடந்ததுன்னா, தேவாலயத்தில் மேலிருந்து கீழே வரைக்கும் இந்த திரைச்சிலை ஜீவனையும் மகிமையும் பிரசனத்தையும் மூடி வைத்திருந்த அந்த திரைச்சிலை, தைரியமாய் வராதபடி தடை பண்ணி வைத்திருந்த அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்ட பொழுது அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. அதனாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது, ஒரு வழி உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, மரணத்தை கொண்டு வருகிற வழி இல்லை, புதிதும் ஜீவனுமான வழி. திரைச்சிலை கிழிக்கப்பட்டதினாலே ஜீவன் தருகிற மகிமையின் பிரசனத்திற்குள்ளாய் நுழைவதற்கு தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனா ஏன் இவ்வளோ தூரம் திரையும் கிழிஞ்சு மார்க்கமும் உண்டாகி தைரியம் தரத்தக்கதான அவருடைய இரத்தமும் சிந்தப்பட்ட பிறகும் ஏன் ஜீவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாம இருக்குன்னா, இன்னுமே நுழையிறதுக்கு நமக்கு தைரியம் உண்டாகல. ஏன் இன்னும் நுழையிறதுக்கு தைரியம் உண்டாகலைன்னா, அதைத்தான் இந்த 9ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இங்க மார்க்கம் உண்டாயிருக்குல்ல, அந்த மார்க்கம் ஆனா வெளிப்படலை. ஏன் வெளிப்படலை? முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவினர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்து உதவிற்கு ஒப்பனையா இருக்கிறது. பாருங்க, காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். So the system of the religion, இயேசு என்னதான் பண்ணியிருந்தாலும் அந்த சிஸ்டம் ஆஃப் ரிலிஜன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஜனங்களால தைரியமாய் நுழைய முடியாம இருக்கு. அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் இன்னுமே ஜனங்களை நீ உள்ள நுழையிறதுக்கு பாக்கியம் இல்லை, நீ உள்ள நுழையிறதுக்கு லாய்க்கு இல்லை, அப்படி ஜீவன் தருகிற பிரசனத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு லாய்க்கு இல்லை, நடுவில் ஏதோ இருக்கு, நீ இதை பண்ணணும், இதை பண்ணாதான் அங்கே போக முடியும், இதை பண்ணா நீ போக முடியாது, நீ அவ்வளோ பரிசுத்தம் கிடையாது, நீ அவ்வளோ கீழ்ப்படுதல் கிடையாதுன்னு சொல்லியே தைரியம் இல்லாமல் வச்சிருக்கனால, திரையின் மூலமாய் அவருடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டதன் மூலமாய் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாயிருந்தும் நாம உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு காரணம் மதம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்காடு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கை ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்கினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால்
ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போகிற மகிமை உள்ளதா இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் மோசேயின் ஊழியம், அது நியாயப்பிரமாணத்தின் ஊழியம், மரணத்தின் ஊழியம், கற்பனையின் ஊழியம், கோபாக்கினின் ஊழியம், குற்ற மனசாட்சியின் ஊழியம், அதுதான் மதம். அதுக்கே ஒரு மகிமை இருந்துச்சான். பாருங்க, இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பேசுறதுலயும் ஒரு மகிமை இருக்கு, அந்த ஊழியங்களிலும் சில மகிமை இருக்கு. பவுலுடைய பாயிண்ட் என்னன்னா, அப்படி மரணத்தை கொண்டு வருகிற ஊழியத்துக்கே அவ்வளோ மகிமை இருந்தால் ஜீவனை கொண்டு வருகிற ஊழியத்திற்கு நீதியினாலே உண்டாகும் ஜீவன், ஆவியினாலே உண்டாகும் ஜீவன், அந்த ஊழியத்திற்கு மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கும். இது ஒளிந்து போகிற மகிமையா இருந்தா நிலைத்திருக்கிற மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப அது பாயிண்ட் இல்லை, அது என்னோட மெயின் மெசேஜ் இல்லை. மெயின் மெசேஜ் திரை என்னது? 13. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை. மோசே ஒரு முக்காடு போட்டிருந்தானா, வெயில், சரியா? ஒரு திரைச்சீலை, வெயில், முக்காடு. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஸோ இந்த பிரசன்னம், ஜீவன், நம்பிக்கை, ஆத்தும நங்கூரமாகிய நம்பிக்கை தரும் அந்த ஜீவன் தரும் பிரசனத்துக்குள்ள நுழைய விடாம இருக்கிற திரைச்சீலை எங்க இருக்கான்? மனதிலே இருக்கிறது. இங்க மோசேனே பழைய உடன்படிக்கை 10 உடன்படிக்கை நினைக்காதீங்க, மதம், அதுதான் ஒரே வார்த்தை, மதம். ஸோ மதத்தில் இருக்கும் பொழுது அந்த திரை மனதில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு செப்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வேற்றுமை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் இணைக்கப்படவில்லை ஆண்டவரோடு, சேர்க்கப்படவில்லை ஆண்டவரோடு அப்படின்ற ஒரு செப்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மைண்ட்ல. அந்த முக்காடு மனதில் இருந்துகிட்டே இருக்கான். அதனால தான் நம்மளால ஜீவனை அனுபவிக்க முடியல. ஆனால் கிறிஸ்துவிடம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. 15. மோசே நாகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தில் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 18ஆம் வசனம், எல்லாரும் சத்தமா படிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய், பாருங்க, இப்ப திரைச்சீலை இல்லை, முக்காடு இல்லை, மோசே மாதிரி முக்காடு இல்லை. நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் வார்த்தை மெட்டமார்பு, இது எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து மலையின் மீது பேதுரு, யாக்கோபு, யோவான்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரீரப்பிரகாரமான ஒரு மறுரூபம், இதே வார்த்தை தான். ஸோ இந்த விதமான மறுரூபம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற அனுபவம் எப்போ நடக்கும்னா, திரைச்சீலை நீக்கப்பட்டு மகிமையோடு நமக்கு என்கவுண்டர் உண்டாக 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 மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். அதான் அவரை அறிவதே நித்திய ஜீவன். புரியுதுங்களா? பிதாவை அறிவதே நித்திய ஜீவன்னா இதை தான் சொல்கிறோம். அவரை அறிய 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 அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க 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 ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றபடினால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூட்டாக்கினான். இங்கே பிரபஞ்சத்தின் தேவனானவன்றது மோசே, நியாயப்பிரமாணம், மதம், ரிலிஜியஸ் ஸ்பிரிட், மதத்தின் ஆவி. மனதை குருடாக்குறது பிசாசுக்கு தேவையான ஒரு மேட்ரு மதம். மதத்தின் மூலமாக தான் மனதை குருடாக்க முடியும். மதத்தின் மூலமாக தான் திரைச்சிலையை நம் முகத்தில் போட முடியும். முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டிய இடத்துல ஏன் திரைச்சீலை வழியாக பார்க்க முடியாமல் இருக்கோம்னா மதத்தில் உட்காந்துருக்கனால. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மை குட்னஸ். பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம்னு பேசுவாங்க. கிரேக்கர்கள் ஞான ஞான ஞானன்னு பேசுவாங்க. ரோமர்கள் மகிமை மகிமை மகிமை, ராஜ்யத்தின் மகிமை, ராயனின் மகிமை, க்ளோரி. கிரீக்ஸ் நாலேஜ், ஜூஸ் லைட், வெளிச்சம். அந்த 3 மேட்ரையும் சொல்றார் பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த மகிமையை, மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எப்பக்கம் இருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவிடுவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். பாருங்க, ஜீவன் வெளிப்படும்படிக்கு இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறனால ஜீவன் தான் வெளிப்படும். இன்ஃபேக்ட் அடுத்து சொல்றாரு என்னன்னா, அப்போஸ்தலர்களாகிய நாங்க மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். மரண சாட்சியாய் மரிப்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு பேசுவார் பாருங்க. எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. ஏன் அப்பாசல்ஸ் இவ்வளோ ரெவலேஷன் இருந்தும் மறிச்சாங்கன்னு கேட்குறாங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு எப்படி ஒரு மார்டையராக மறிச்சாரோ அதை போலவே மார்டையர்ஸாக மறிக்கும்படி அதே பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் சொல்றாருங்க, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆகியால் பேசுகிறேன். இந்த எந்த சங்கீதத்திலிருந்து வருதா? சங்கீதம் 116. சங்கீதம் 116 எதை பற்றி வருது? மரணத்திலிருந்து விடுதலை. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அந்த விசுவாசத்தின் அளவின்படியே பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். சொல்றான், நாங்க மரிச்சு போனாலும் உங்கள்கிட்ட ஜீவன் வெளிப்பட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படியே மரிச்சு போக போறதில்லை, எங்களையும் எழுப்பி உங்களோடு நிறுத்துவார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமை இருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கல, அது அப்படியே தொடர்ந்து போறார் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர் கர்த்தரே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசி நடக்கிறோம். 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அவருடைய வெளிச்சம் உண்டாவதாக. பவுல் என்ன சொல்றாருன்னா, திரை நீக்கப்படுகிறது, அவரை முகமுகமாய் தரிசிக்கிறோம். முகமுகமாக தரிசிக்கிறதுனால அந்த தரிசனத்தின் மூலமாக அதே ஆவியினாலே தானே அதே சாயலுக்கு ஏதுவாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அந்த மறுரூபம் ஆகும் பொழுது எங்கிருந்து அந்த மகிமைனா உள்ள இருக்குது. மண்பாண்டங்களிலே இந்த மகிமை பெற்றிருக்கிறோம். தவிக்கிறோம். எதற்காக தவிக்கிறோம்? போர்வையை களைந்து போடணும்னு தவிக்கல, ஆனால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கென்று ஆயத்தப்படுத்தினவரும் கர்த்தரே, ஆவியானவர் என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. மார்க்கோ லேப்ரோன் டேலே பிராத்தா ரபல் குதனமால்டே ருமுண்டோ ஷிலே பிரான்டினே மேல்கு ரிபெடெலே மென்டெரே பாந்தா. இன்னும் ஜீவனின் ஊழியத்தின் மகிமை அங்கங்க பிரனாம், ஜான்ஜி லேக் அந்த மாதிரி சில ஆட்கள் மூலமா லைட்டா வெளிப்பட்டிருக்கு. ஃபுல் ப்ளோனா வெளிப்படல். ஃபுல் ப்ளோனா இயேசுவின் மூலமா தான் வெளிப்பட்டுச்சு. குமாரர்களாய் எழும்புவோம். அந்த குமாரர்கள் மூலமாய் இயேசுவின் குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் எந்த மகிமை வெளிப்பட்டதோ அதே மகிமை வெளிப்படும். Yes. Real barke dolo shelde radantana nahadana. The immutability of his promise. அவருடைய வாக்குத்தத்தத்தின் மாறாத தன்மையை வெளிப்படுத்தும் பொருட்டு ஆணையினாலே. என்ன ஆணை? திரைச்சீலைக்குள்ளாக நமது நம்பிக்கை ஆகிய இயேசு முன்னோடி நபராய் சென்றிருக்கிறார். He is the anchor of our soul. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மற்ற ஆசாரியர்கள்லாம் மரணத்தினாலே தடுக்கப்பட்டார்கள். இவர் முன்னோடியாய் ஓடினவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டார். அப்படின்னா பவர் ஆஃப் தி இன்டிஸ்ட்ரக்டபிள் லைஃப், அழியாத ஜீவனிலே ஆப்ரேட் பண்ற மெல்கிசேதேக் முறைமையின்படி முன்னோடியாய் ஓடினார். நமக்கு முன்னோடியாய் ஓடினார். அப்படின்னா என்ன? நம்மளும் அதே ஓட்டத்தை தான் ஓடுறோம். நம்மளும் ஆசாரியர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எந்த முறைமையின்படி? லேவியின் முறைமையின்படி அல்ல, ஆரோனின் முறைமையின்படி அல்ல, மோசேயின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுக்குரிய ஜீவன் அல்ல, அழிவில்லாத ஜீவனாலே ஆசாரியர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மேரோ லப்ரா ஹந்திலே கிரபதந்தர ஹஷிடிலே கூர்பல தீல்பன ஹந்தர மணியாந்துனுக்கு. அந்த ரிலிஜன் நம்முடைய மனதிலிருந்து அந்த திரை நீக்கப்பட 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 இன்னும் அதிகமாய் அவரை காண்போம், முகமுகமாய் காண்போம், தரிசிப்போம். வார்த்தையின் மூலமாய் தரிசிப்போம், உறவுகளின் மூலமாய் தரிசிப்போம், மகிமையிலே தரிசிப்போம், முகமுகமாய் தரிசிப்போம். அந்த ஒவ்வொரு தரிசனமும் நம்மை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது, மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறதா இருக்கிறது. ராந்தல பிரகிதெலே மென்டுரோ ஷெல்பினி கதர் பல்தன ஹதுரமான் கினியன்டே. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை மீட் பண்றார். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டிலையும் ஆபிரகாம் ஆப்ரேட் பண்றாரு, லைஃப்லையும் ஆப்ரேட் பண்றாரு. 100 வயசுல பாடி ரிவைவ் ஆகுது.
டிவைன் ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், ரிசரக்ஷன் லைஃப், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்குது. எது? மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்தின் ஊழியத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு. ஸோ மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு அவ்வளோ இருந்ததுன்னா, ஒளிந்து போகிற மகிமையை அனுபவித்த மோசேயின் கண்கள் 120 வயசுல மங்காம இருந்ததுன்னா, சம்திங் இஸ் ராங். ஒரிஜினல் மெல்கிசேதேக்கோட நம்ம இருக்கோம், ஒரிஜினல் மகிமையோட இருக்கிறோம். எந்த திரையும் இல்லாமல் தைரியமாய் அவருடைய பிரசனத்திலே செல்லும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை நம்பி போல பிரசனத்துக்கு அவரே சிந்தின ரத்தத்தை நம்பி போயிருக்கிறோம். ஆனா ஏன் ஜீவன் வெளிப்படாம இருக்கு அப்படின்ற கேள்வி நம்ம கேட்பது மிகவும் அவசியம். மதம் என்னும் திரை மனதிலே இருக்கிறது. அந்த மதம் என்னும் திரை மனதிலிருந்து நீக்கப்பட 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 மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். Labra kete rembe lebro talbana hashanta labra katana manamana. Beyond the veil, திரைச்சீலைக்கு அப்பாற்பட்ட இடத்திலே ஜீவன் உண்டு. அதற்குள்ளாய் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்ட பொழுது, திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தைரியமாய் பிரவேசிக்க உண்டாயிருக்கிறது. ஜீவனை பெறும் வாக்கு தத்தம் நமக்கு உண்டு. அதை பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல அப்படின்றத தமது ஆணையினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். மார்க்கேல புரோண்டோல பாந்தா ரிகடேல மந்திர் போல்கா ரிபடேல் மாந்தோ ரிகதால் பனஹா சந்தா. ஜீவன் வெளிப்படுவதாக, எல்லா பகுதிகளிலும் ஜீவன் வெளிப்படுவதாக, ஜீவன் வெளிப்படுவதாக, ஜீவன் வெளிப்படுவதாக. பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கை பிளஸ் பண்ண உடனே ஆபிரகாம் காணிக்கை கொடுக்குறான். தசம பாகம் அங்கதான் கொடுக்குறான். கிவிங், எதான் சொல்றேன், இந்த கம்யூனியன், கிவிங், இதுலலாம் ஒரு பெரிய ட்ரூத் இருக்குங்க. வேற ட்ரூத் இருக்கு. அது வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தில் ஆப்ரேட் பண்ணுறது தான் அந்த ஜீவனையும் அந்த பிரேக் த்ரூவையும் நமக்கு கொண்டு வருது. எஸ். ஸோ உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தர் வெளிச்சம், வெவ்வேறு லெவலில் வெளிச்சம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் சீக்கிரமாக வர ஜூன் மாதம் அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்குள்ளே நம்ம என்ட்ராகணும் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோராது லெவல் ரெடி ஆகி உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துவமாய் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அந்த வீடியோ பாருங்கள். கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த பார்க்கிறதான அக்கௌண்ட் நம்பருக்கு HDFC அக்கௌண்ட் நம்பரில் கொடுக்கலாம். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சீக்கிரம் சந்திப்போம். ஹலோ எவ்ரிவான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை கூட்டிகிட்டு போய் பில்டிங்கில் என்ன வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ எக்ஸைட்டட். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ரோடு, என்ட்ரன்ஸ் ரோடு. இங்கே ரோடு முடியும். இந்த இடத்துல தான் காம்பவுண்ட் வால் ஆரம்பிக்கும். ஸோ இங்கிருந்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இப்போ கிரெயின்லாம் உள்ள வரக்காக இது ஓப்பனா இருக்கு. இது ஆனால் ஃபுல்லாக மூடி இருப்பாங்க. இந்த ஏரியாவும் மூடி இருக்கும். ஸோ இப்படி உள்ள நுழைஞ்சு ரோடு இப்படி திரும்பும். இந்த சைட்லலாம்
வந்து கொஞ்சம் மரம், அப்புறம் பார்க்கிங் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். இதை இங்க பில்டிங்கை ஒட்டி செடி அதெல்லாம் இங்க பிளான் பண்ணுவோம். இது ஒரு என்ட்ரன்ஸ், இது ஒரு செகண்ட் என்ட்ரன்ஸ். தான் இந்த ரேம்ப். இங்கதான் வந்து இப்ப இந்த நார்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், ஹேண்ட் சானிடைசிங் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஏரியாலாம் இங்க இருக்கும். ஸோ சானிடைசர், இங்க வாஷ் பேசின்லாம் இங்கே தான் வரும். ஸோ கிட்ஸ்லாம் இங்க வந்துட்டு இங்க ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இப்படி என்டர் பண்ணலாம். இங்க ஒரு நம்ம லோகோ வரும், லைஃப் ஹப் லோகோ, சைனேஜ் வில் கம் ஹியர். இதுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கதான் நம்ம ஸ்டேஜ் வரப்போகுது. ஸோ இங்க ஸ்டேஜ் இன்னும் ஹைட்டா வரும். இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ கிட்ஸோடைய பிரசன்டேஷன், அது ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், அப்புறம் அதெல்லாம் நம்ம சண்டே சர்வீஸ் ஒரு ஸ்டேஜ்லாம் இங்க இருந்து நடக்கும். இங்க இருந்து பேசலாம். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்றது போரோத்தம் பிளாக்ஸ். ஸோ லைக் நார்மல் பிரிக்ஸ் இல்லாம யூஸ் பண்றோம். இது இந்த ஏர் கேவிட்டி இருக்கனால நல்ல தெர்மல் எஃபெக்ட், ஹீட் வந்து நிறுத்தும். ஸோ இந்த மேல ஹரிசாண்டல் பர்லின் பாக்குறீங்கல்ல, அது வரைக்குமே ஹரிசாண்டல் பர்லின் வரைக்குமே வந்து போரோத்தம் ஒர்க் வரும். இது மெசனைனோட பில்லர். ஸோ இதோட ஹைட்ல தான் மெசனைன் ஃப்ளோர் வரும். இந்த என்டையர் ஸ்ட்ரெச் இப்படி வந்து ஒரு பா மாதிரி, இந்த ஃபுல் பா வந்து மெசனைன் ஃப்ளோரிங்கா வரும். இடையில பார்ட்டிஷன்ஸ் போட்டு ரூம்ஸ் பிரிப்போம். ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் பாத் ஓப்பனா இருக்கும். இந்த ஏரியா, இந்த சென்டர் ஏரியா ஃபுல் ஓப்பனா இருக்கும், ஃபுல் ஹைட்டுக்கு ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் போட்ட பிறகு இது ஒரு ஓப்பன் பாத்வே. இங்கதான் சின்ன பிள்ளைங்க, கிட்ஸ், டைனி டாட்ஸ், நம்ம அவங்க ஏஜ் குரூப் கிளாஸஸ்லாம் இங்க இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸிட். இது வழியா வந்தீங்கன்னா இந்த என்டையர் ஏரியா வந்து கிட்ஸ் பிளே செக்ஷன், அதாவது டைனி டாட்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு கேஜி கிண்டர் கார்டன் கிட்ஸ் உடைய பிளே ஏரியா இங்க இருக்கும். இந்த மவுண்டன் கிளைம்பிங், இந்த ரோப் கிளைம்பிங், அந்த மாதிரிலாம் சாண்ட் எல்லாம் ஃபில் ஆகி இது இருக்கும். And what you see to my left is the canteen building. இங்கதான் கேன்டீன் இருக்கும். நம்ம என்ட்ரான அந்த ரோடு வந்து அப்படியே இது வழியா வந்து இப்படி ரோடு திரும்புது. இப்படிதான் ரோடு திரும்பி அப்படியே எக்ஸிட் போகும். ஸோ இங்க இந்த ஏரியா, மீதி இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு பாஸ்கெட் பால் ஹாஃப் கோர்ட்டு, அப்புறம் ஒரு கிரிக்கெட் பிட்ச், நெட்டு, பிராக்டிஸ் நெட், அந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த சைடு வரும். இங்க சில பெரிய பெரிய மரங்கள்லாம் லெஃப்ட்ல இருக்கும். நல்ல ஷேட் இருக்கிற மாதிரி, சுத்தி உட்காந்து பேசுற மாதிரி, அந்த மாதிரி செட்டப் இருக்கும். இங்க கேன்டீன்ல நீங்க வாங்கிட்டு அப்படியே இங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி இங்க உட்கார்ற செட்டப் இருக்கும். டு த ரைட் அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் வில் பி தேர். ஸோ பில்டிங்ல இருந்து அப்படியே ஆக்சஸ் வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படி பாத்ரூம் போகலாம். So we are talking about
relational spaces, right? Changing the format of our Sunday gatherings and things like that. So that all is what is going to happen here. We can play, sit, eat, chat, talk things through. இந்த ரோடு அப்படியே டர்ன் ஆகி அப்படியே வருது. அங்க உள்ள என்ட்ரான ரோடு அப்படியே சுத்தி வருது, பில்டிங்கை சுத்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட்ல மரம், இந்த சைடு குரோட்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த சைடு காட்டினது ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி, இதுதான் ரிசப்ஷன் என்ட்ரி. காமன் என்ட்ரி இதுதான் ரிசப்ஷன். இது வழியா உள்ள வந்தீங்கன்னா ஸோ ரிசப்ஷன் என்ட்ரி இப்படி இருக்கும். என்ட்ரி ஆனீங்கன்னா நேரா ஸ்டேஜ். So excited. இத அப்படியே பார்த்து இது கட்டி எழும்பி வருவதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே சொன்னது போல கட்டிடம் ஒருபோதும் தரிசனம் வரல. இது எதுக்காக நிக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஆனா இது வரைக்கும் நிறைய பேர் உதாரணமா கொடுத்துருக்கீங்க. இன்னும் இப்ப என்ன பிப்ரவரியா, மார்ச் ஏப்ரலுக்குள்ள இத கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா முடிச்சு உள்ள ஆப்ரேஷனலா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2 monthsல 50 lakhs we need. ஸோ யாரெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமோ உதாரணமாய் கொடுத்தவர்களுக்காக நன்றி. இன்னும் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறவங்க இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்னரிங். உங்களை மாதிரி ஃபெய்த்ஃபுல் பார்ட்னர்ஸ், ஜெனரஸ் பார்ட்னர்ஸ், உதாரணமாய் கொடுக்கிற இந்த மாதிரி உங்க பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் இது நடந்திருக்கு. Thank you so much and God bless you. See you all soon.